ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நீங்கள் பார்த்துருக்க வந்து 11th தமிழ் ஹாஃப் இயர்லி எக்ஸாம்க்கான ஒரு மாடல் கொஸ்டின் பேப்பர். ஸோ 12th ஹாஃப் இயர்லி வந்து உங்களுக்கு ஃபுல் போர்ஷன். ஸோ நீங்கள் ஃபஸ்ட் எழுத போகிற ஃபுல் போர்ஷன் எக்ஸாம் இதுதான் 12th. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இதை நல்லா படிச்சுட்டு போய் எழுதுங்க. ஸோ இப்போ நீங்கள் படிக்கலனா எக்ஸாம் அப்போ படிக்கலனா கூட நீங்கள் பெருசாக கவலைப்படாதீங்க. நீங்கள் எது வரைக்கும் இப்போ நல்லா படிச்சிருக்கீங்களோ அதை ஃபுல் கான்ஃபிடன்ஸோடு போய் நீங்கள் மறக்காமல் எழுதுங்க. ஸோ நீங்கள் எதுவுமே எக்ஸாம் சென்டரில் போயிட்டு நீங்கள் டென்ஷன் ஆகாதீங்க. ஐ மீன் உங்கள் கிளாஸில் போயிட்டு, ஏன்னா இது ஒரு ஹாஃப் இயர்லி எக்ஸாம் தான். ஸோ இன்னும் உங்களுக்கு 3 மாதம் டைம் இருக்குது. ஸோ நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ. ஸோ அதே மாதிரி நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க, நீங்கள் அந்த மஞ்சள் வெளியேறின் எம்எல்ஏ பார்த்துட்ருக்கீங்க. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபர்ஸ்ட் இயரில் நல்லா படித்து வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் இயர்லேருந்து கண்டிப்பாக நிறையா கொஷின் வரும். அதே மாதிரி பின்வரும் நாடுகளில் புயலுக்கு பேர் வைக்கும் பட்டியலில். ஸோ அது வந்து புக்கின்னு செகண்ட் இயரில் இருக்கும். செகண்ட் இயரில் இருக்க அந்த லெசனை நல்லா படிச்சுக்கோங்க. வசனம் கவிதை வேறுபாடுக்கு தருக, அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி அறிவுடை வேந்தனின் நெறி குறித்து பிசிராந்தையார் கூறுவனையாவை. ஸோ அது வந்து ஓரளவுக்கு பார்த்து வச்சுக்கோங்க. நஞ்சுண்பவர் கல்லுண்பவர். ஸோ அந்த திருக்குறள் இருக்குல்ல, 3வது இயல், அந்த திருக்குறள் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு 2 மார்க் வந்துடுது. ஸோ அது வந்து நல்லா பார்த்துக்கோங்க. பருவத்தை பயிர் செய். ஸோ அந்த பருவத்தை பயிர் செய் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நான் எப்பயுமே சொல்கிற மாதிரி தான், அந்த 22 30 வந்து உங்களுக்கு மார்க்ஸ் ஸ்கோரிங் ஏரியா. முறை வைப்பு வந்து புக்கின்னு. ஸோ உங்களுக்கு 2 மார்க்ஸ் பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு 3 கேட்பாங்கன்னா கண்டிப்பாக வந்து 1 புக்கின்னு கேட்டுருவாங்க. 3 எழுத சொல்லுவாங்க, 2 எழுத சொல்லுவாங்க. 3 கேட்டு ஒரு புக்கின் கண்டிப்பாக வந்துடும். ஸோ நீங்கள் 2 மார்க் பொறுத்தளவுக்கு எல்லாமே படித்து தான் ஆகணும். அதே மாதிரி பகுப்பத உறுப்பிலக்கணம். ஸோ அதெல்லாம் விட்டுறாதீங்க, அது ரொம்ப ரொம்ப ஈஸி. புணர்ச்சி விதி வந்து உங்களுக்கு புக் பேக்கில் இருக்கதான் ஷியராக வரும். அதே மாதிரி உங்களுக்கு பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு அதெல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. அதே மாதிரி நெல்லின் நேரே வெண்கல் உப்பு, அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதே மாதிரி யானை புக்க புலம் போல, அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். திரைப்படத்தின் காட்சி அந்த 6th இயரில் இருக்குல்ல, அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ 6th இயரில் இருக்க அந்த துணைப்பாடம், ஐ திங்க் சிவாஜி கணேசன். ஸோ அந்த சிவாஜி கணேசன் வந்து கண்டினியூஸாக கேட்டுட்ருக்காங்க. ஸோ அதை நல்லா படிச்சுக்கோங்க. மழை வெள்ள பாதிப்பிலிருந்து காத்துக்கொள்ளும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை. ஸோ அதுவும் செகண்ட் இயர் தான், அதுவும் நல்லா படிச்சுக்கோங்க. அதே மாதிரி பழமொழியை நிகழ்வோடு பொறுத்து எழுதுக, அது கண்டிப்பாக ஒன்று கேட்டுருக்காங்க. ஸோ அதுவும் நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ அது வந்து எப்படின்னா, நீங்கள் வந்து உங்கள் கைடு இருக்கும், சுறா கைடில் வந்து உங்களுக்கு பேக் சைடில் இது வந்து ஒரு கவிதை, எல்லா கவிதைக்குமே இந்த மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் அதை வாங்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நான் சொல்கிறேன் வந்து ஒரு 95 எடுக்கணும்னா அப்படி. ஸோ அது வந்து பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து இலக்கிய நயம் பாராட்டுக. ஸோ இலக்கிய நயம் பாராட்டுக ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ அதெல்லாம் விட்டுறாதீங்க. எதுகை எய்பு மோனை. ஸோ இது எழுதினாலே உங்களுக்கு 3 மார்க் கன்ஃபார்மு. ஸோ அதை தாண்டி உங்களுக்கு திருக்குறள் வந்து ஒரு நெடுவினா கண்டிப்பாக வந்துடுது. ஸோ 6 மார்க்கில். ஸோ அந்த செய்யுளுக்கு வரும். செய்யுள் வந்து ஒரு செய்யுள் வந்து நெடுவினாவில் வரும், இன்னொரு செய்யுள் வந்து திருக்குறள் நெடுவினா வரும். மேபி அடக்கமுடைமை கேட்குறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஏன்னா எங்களுக்கு அடக்கமுடைமை தான் தொடர்ச்சியாக கேட்டுகிட்டே இருந்தாங்க. ஸோ கிட்டத்தட்ட எல்லாத்துக்குமே அதான் வந்துருந்துச்சு. ஸோ இதில் அறிவுடைமை கேட்டிருக்காங்க. ஸோ சாலை விபத்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதே மாதிரி கோடைமலை ரொம்ப இம்பார்ட்டண்ட். அரிது திருக்குறள். ஸோ அதை நல்லா படித்து வச்சுக்கோங்க. தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.